டிவிக்கு இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசுற கொஞ்சம் கேட்டுவாங்க. என்ன சொன்னா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த தங்கமோகர் திட்டம், தாய்மாமன் தங்கமோகர் திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணா என்ன சொல்றாங்க பாத்தீங்க, நீங்க அப்பா ஒண்ணு சொன்னீங்க இப்போ ஒண்ணு சொல்றீங்க. அதாவது எல்லா குழந்தைங்களுக்குமே தாய்மாமன் தங்கமோகர் திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறகு குழந்தைகள் மட்டும்தான் வரும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லி அவர் கேள்வி எடுத்து வைக்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க மகளிர் உரிமை தொகை ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க உங்க 5 வருஷம் ஆட்சியில. அது எத்தனை மகளிர் கொடுத்தீங்க? கொஞ்சம் மகளிருக்கு மட்டும் தான் கொடுத்தீங்க. அதே மாதிரிதான் சில சலுகைகள் எல்லாருக்குமே போய் சேரல, கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிறக்கிற குழந்தைங்களாம் கொடுக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாம நீங்க பேசுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தாய்மாமன் தங்கமோகர் திட்டம் போய் சேரும். இது கூட தெரியாம, இந்த அறிவு கூட இல்லாம நீங்க பேசுறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம தெளிவா சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.